அண்மை செய்தி. ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு முதல்வர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், விவரம். ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். ஸ்பெயினில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அங்குள்ள முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்பெயின் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்பெயின் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். ஸ்பெயின் நாட்டிற்கு 8 நாள் சுற்றுப்பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கின்றார். அங்கு சென்று பல்வேறு முதலீட்டாளர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வாருங்கள், தமிழ்நாட்டில் தேவையான அளவிற்கு மனித வளம் இருக்கின்றது, படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், தேவையான அளவிற்கு அந்த வசதிகள் செய்து கொடுப்பதற்காக மாநில அரசு தயாராக இருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஸ்பெயின் நாட்டிலே அந்த தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெறக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்து தமிழக முதலமைச்சர் நீண்டதொரு உரையையும் ஆற்றிருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய அந்த அதிபர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை எல்லாம் அழைத்து அதில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக வாகனங்கள், மின் வாகனங்கள், மின்னணு கருவிகள், தோல் பொருட்கள், தோல் அல்லாத காலணிகள், ஆடை போன்றவற்றினுடைய உற்பத்தியிலும், தகவல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தன்னுடைய அந்த உரையின் போது இந்த துறைகளிலும் வான்வழி மற்றும் பாதுகாப்பு, உயிர் அறிவியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம், மருந்துகள், உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை மேற்கொள்ளுமாறும் ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே முதலீட்டாளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் தமிழ்நாட்டு அரசை அணுகலாம் என்று முதலமைச்சர் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.